மாடி தோட்டத்தில் எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவே வளர்கிற ஒரு செடி தான் இந்த கத்தாழைங்க. இந்த கத்தாழையில் செடி வளர்ச்சிக்கு தேவையான 75 விதமான சத்துக்கள் இருக்குது. கூடவே சாலிசிலிக் ஆசிடுங்கிற அமிலமும் இருக்குது. மனிதர்களுக்கு வர்ற பலவிதமான நோய்களுக்கு இந்த கத்தாழை மருந்து அமைதுங்க. அதே மாதிரி செடிகளுக்கும் இந்த கத்தாழையை பல முறைகளில் பயன்படுத்தலாம். கரைசலாகவும் செடிகளுக்கு தெளித்து விடலாம், உரமாகவும் மண்ணுக்கு கொடுக்கலாம். எந்த விதத்திலையும் இந்த கத்தாழையை செடிகளுக்கு பயன்படுத்தணும்னா இதனால் செடிகள் பூச்சி தாக்குதல்ல இருந்தும் விடுபடுது, நோய்கள்ல இருந்தும் விடுபடுது. இந்த கத்தாழை கூடவே நம்ம கொஞ்சம் பெருங்காய பொடியும் எடுத்துக்கிட்டோம், மஞ்சள் பொடியும் எடுத்துக்கிட்டோம், கூடவே 1 டம்ளர் நல்லா புளிக்க வச்ச மோரம் எடுத்துக்கிட்டோம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல ஒரு கரைசல் தயாரித்து மண்ணுக்கும் கொடுத்தோம், செடி மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம். இந்த மழைக்காலத்தில் இந்த மாதிரியான கரைசல்களை நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது நோய் தாக்குதல்ல இருந்தும் நம்ம செடிகள் பாதுகாக்கப்படுது, பூச்சி தாக்குதல் ஏற்படுறதுல இருந்தும் தடுக்கப்படுது. இதை பற்றின லாங் வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். நன்றி, வணக்கம்.